துல்மு அலல் முஸ்லிமீன், உலகத்தில் அநியாயம் செய்வீர்கள் என்றால் உங்கள் ஈமான் பிடுங்கப்படும். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானா. துல்மு, இப்போ நம்ம சொன்ன சப்ஜெக்ட் அதுதான், அநீதி செய்வது. யாருக்கு அநீதி செய்யக்கூடாது? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட அநீதி செய்யக்கூடாது, கூட இருக்கிறவங்களுக்கு அநீதி செய்திடக்கூடாது. இன்னைக்கு எல்லாம் பார்ட்னராக 2 பேர் தொழில் ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் முன்னேற்றமாகி நல்ல டாப்பில் வரும்போது இவர் அவரை கலட்டி விட பார்க்குறார், அவர் இவரை கலட்டி விட பார்க்குறார். அதனால் நிறைய பேர் நாங்கள் கூட்டு வியாபாரம் பண்ணணும்னு எங்களை வந்து மசோரா கேட்டால் நான் சொல்லுவோம், எச்சரிக்கையாக இருங்க, கடைசி வரைக்கும் தொடருவதில் கவனம் வைங்க. ஏன்னா கொஞ்சம் டாப்பில் போனோன்னு கலட்டி விட்டுறாரு, அவரை கலட்டி விட்டுறாரு. அவரை கலட்டுறதுக்கு என்ன வழி அத்தனையும் தேடுறது. இது மிகப்பெரிய அநீதிங்கிறாங்க. ஏன்னா வளருவதற்கு அவர் காரணம், வளர்ந்த பின்னால் அவரை கலட்டுவதா? இன்னைக்கு நிறைய 2 பேரும் கூட்டணி வியாபாரம் செய்த பல பேர் இன்னைக்கு உடஞ்சி போய் இருக்கிறாங்கன்னா, கொஞ்சம் வளர்ந்து வரும்போது நம்ம அனுபவிக்கணும், அவரை நோட்டி விட்டுறணும். இந்த அநீதி என்பது ஈமான் பிடுங்க காரணமாகிவிடும் என்றார் சையதுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தொடரில் வந்தவர்களில் அபுல் காசிமுல் ஹக்கீமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரிய ஞானி. அவங்க ரொம்ப பேணுதலான மனிதர். அவங்கள்ட்ட போய் எதை கேட்டாலும் பதில் ரொம்ப கரெக்டாக இருக்கும்.